சன் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை. நிறைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை. எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னே எங்களுக்கு தெரியல. நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு வாக்குவாதம், என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, இல்லை எங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு நாங்கள் என்னதான் ஒரு ஒற்றுமையாக இருந்தாலும் இந்த பிரச்சனை, இல்லை எனக்கும் என் மனைவிக்கும் ஏகப்பட்ட சந்தேக பிரச்சனை, நாங்கள் என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கும், நான் என்ன மாதிரியான பாவகத்தினால, என்ன மாதிரியான மாற்றத்தினால, என்ன கிரகங்களின் பார்வையினால இந்த பிரச்சனை வருதுங்கிறத சொல்கிறேன். தெளிவாக பார்த்துக்கோங்க, தெளிவாக கேட்டுக்கோங்க. அதற்கு என்ன பரிகாரம் பண்ணால் கணவன் மனைவி ஒற்றுமை இருப்பீங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கலத்திர ஸ்தானம், அதாவது திருமணத்திற்குரிய ஸ்தானம், கணவன் மனைக்குரிய ஸ்தானம் நம்ம எதை சொல்வோம் அப்படின்னா, 7ஆம் பாவகத்தை சொல்லுவோம். அந்த 7ஆம் பாவகம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு நல்ல கிரகத்தோட இருக்காது, நல்ல சுபத்தன்மையோட இருக்காரு அப்படின்னா ஒற்றுமையோட இருப்பாங்க. இது அந்த 7ஆம் பாவக அதிபதி நல்ல இடத்துல இருந்தாரு அப்படின்னா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. இது 7ஆம் பாவக அதிபதி இதுல 7ஆம் பாவகத்துல ஒரு பாவ கிரகம் இருந்துருச்சு, அந்த பாவகிரகத்தோட பார்வையும் பட்டுருச்சு அப்படின்னா சண்டை தான் அதிகமா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் சண்டை, என்ன பேசினாலும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது சுக்கிரன் பாத்தீங்கன்னா, சுக்கிரனும் நம்ம பெண்ணோட இதைத்தான் சொல்லுவோம். பெண்ணுக்கு ஒரு காரகர் சுக்கிரன் பகவான். அந்த சுக்கிரன் பகவான் அந்த 2-7 இருந்தாரு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம். இவர் சுக்கிரன் பகவான் நல்ல தன்மையில இருக்காரு, சுபத்தன்மை பார்வைப்பட்டிருக்காரு, சுபத்தன்மையோட இருந்திருக்கும் போது நல்லா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது. இது சுக்கிரன் பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அந்த லவ்ல அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். லவ் பண்றவங்களுக்கே ஒரு லவ் அட்ராக்ஷனா இருப்பாங்க, அவ்வளோ அட்ராக்ஷனா இருப்பாங்க. இது சுக்கிரன் பகவான் நீசம் பெற்றுட்டாரு அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். தப்பா அவங்க பாட்டுக்கு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நார்மலா நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அவங்க ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு அதுல 2 பேர்த்துக்கு நம்ம சொல்றதை கரெக்டா புரிஞ்சுக்காம ஒரு சண்டை, இதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது சுக்கிரன் பகவான் ராகுவோட சேர்க்கை இருந்துட்டா நம்ம சும்மாவே ராகு பகவான் என்ன பண்ணுவாரு, நார்மலா இருந்தாலேவும் குழப்பத்தையும் பிடிவாதத்தையும் கொடுப்பாரு. பிடிவாதத்தை கொடுத்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு ஒரு சண்டையை கொடுப்பாரு. அப்படிங்கும்போது சுக்கிரன் பகவான் சேர்த்துட்டாருன்னா கன்ஃபியூஷன், அதாவது என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பேசினாலும் ஒரு கன்ஃபியூஷன், அதுல ஒரு சண்டை, பிடிவாதம், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ராகு பகவான் யாரோட சுக்கிரன் பகவானுடைய சேர்க்கையோட கொடுக்காரு. இது சுக்கிரன் பகவான் சனி பகவானோட சேர்ந்துட்டாருன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்கும். அந்த ஒரு ஒற்றுமை, அது கணவன் மனைவியாகவும் இருக்கலாம் அல்லது காதலர்களாகவும் இருக்கலாம், அவங்களுடைய ஒற்றுமை பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எதிர்பார்த்தப்பா இந்த மாதிரியான ஒரு பர்சன் இந்த ஜோடி ரொம்ப அழகா இருக்காங்க, மேட் ஃபார் ஈச் அதரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களுடைய உள்ளத்துல இருந்தும் அவங்களுடைய உண்மை வெளிப்பாடு, அவங்களுடைய அன்பு வெளிப்பாடு அப்படி இருக்கும். வெளியிலையும் அந்த மாற்றம் அவங்களுக்கு அப்படி இருக்கும். இது செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்காரு. செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங்காரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு, டாமினேஷனை கொடுப்பாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே கொஞ்சம் கோபத்தையும் கொடுக்குறவரு, வேகத்தையும் கொடுக்குறவர், விவேகத்தையும் கொடுக்குறவர். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னா டாமினேஷன். நீ பெரியவளா, நான் பெரியவனா, நான் தான் பெரியவன், நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா, இப்படிங்கிற மாதிரியான ஒரு சண்டையை கொடுக்குறாங்க. இது செவ்வாய் பகவான் சனி பகவானோட சேர்ந்துட்டாருன்னு நினைச்சுக்கோங்களேன், ஃப்ரீக்வெண்டா சண்டை. தொட்டதுக்கெல்லாம் என்னப்பா இப்பத்தானே ஒரு 2 நிமிஷம் நல்லா பேசுனீங்க, அதுக்குள்ளே என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு சண்டையை கொடுக்குறாரு. இது செவ்வாய் பகவான் நல்லா இருக்காங்க அப்படின்னா, நல்ல நிலைமையில இருக்காரு, நல்ல சுபத்தன்மையோட நல்ல பார்வையா இருக்காரு அப்படின்னா ப்ரொடக்ஷனா இருப்பாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா, ப்ரொடக்ஷனா, சப்போர்ட்டா ரொம்ப இதா இருப்பாங்க. அவங்களுடைய எங்க போனாலும் சரி, உனக்கு நான் இருக்கிறேன், என்னன்னாலும் நீ பண்ண, உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்லி எங்க போனாலும் அவங்கள ஒரு பாதுகாப்பா பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா இருக்கும். இது சனி பகவான் 7ஆம் பாவகத்துல இருக்காரு, இல்ல 7ஆம் பாவக அதிபதியோட இருக்காங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது டெய்லி ரொம்ப டிஸ்டன்ஸோட இருப்பாங்க. என்ன அன்பு அவங்களுக்கு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நேரம் அவங்கள டிஸ்டன்ஸ் தூரத்திலேயே வச்சிருக்கிறதுக்கு உண்டான அமைப்பா இருக்கும். தூரத்திலே இருப்பாங்க. நம்ம ஒன்று சென்னாலும் அதுக்குண்டான அமைப்பு இருக்காது, ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறதுக்குண்டான அமைப்பாக தான் இருக்கும். இது சந்திரன் உறுதியா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னல் பாண்டா இருப்பாங்க, ரொம்ப எமோஷ்னலா இருப்பாங்க.
நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ரொம்ப எமோஷ்னல் பாண்டிங்கோட இருப்பாங்க. இது சந்திரன் பகவான் ராகுவோட சேர்ந்து இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபியூஷாக இருப்பாங்க, இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. கன்ஃபியூஷனா என்னன்னா, இவங்க நம்மள ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்க நம்மள விட்டு போயிடுவாங்களோ, இவங்க நம்மளுக்கு நம்ம பிடிக்காதோ, இல்லை இவங்க நம்மளுக்கு நம்ம மேலே இவங்க உண்மையான பாசம் வைக்கலையோன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த ஓவர் திங்க் பண்ணி இன்செக்யூரிட்டியாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ராகு பகவான் 7ஆம் பாகத்தில் இருந்தாங்கன்னா, ராகு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இஷ்யூ. இது 7ஆம் பாவகத்தில் கேது பகவான் இருந்தாங்கன்னா பற்றற்ற தன்மை. எனக்கு லவ்லையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, திருமணத்துலையும் இஷ்டம் இல்லை, மனைவிலையும் இஷ்டம் இல்லை, எதுவுமே எனக்கு இஷ்டம் இல்லைன்னு மாதிரியே பற்றற்ற தன்மையோடு இருப்பாங்க. ராகு பகவான் ஸ்ட்ராங்காக அட்ராக்ஷனோடு இருந்துட்டாரு அப்படின்னாங்கன்னா நிலைத்தன்மை குறையும். அதாவது கணவன் மனைக்குள்ள ஒரு நிலைத்தன்மை குறையும். இப்படி ஒவ்வொரு பாவகத்திலையும் இந்த கிரகங்களின் அடிப்படையில் இந்த மாற்றம். இது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிரன் நீசம் பகை மறைவு பெற்றிருந்தாங்கன்னா அந்த சுக்கிரன் திசையிலே பாதிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடாக பிரிஞ்சிருப்பாங்க. அப்படி பிரிஞ்சிருக்கிற தம்பதியர்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல சுக்கிரனுக்கே தனி ஆலயம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணத்துக்குள்ள பட்டீஸ்வரனுக்கு அருகில உடையாளூர்னு சொல்லியிருக்கு. அங்க சுக்கிரதோஷத்துக்கு போகிறதுக்குண்டானவே ஒரு பரிகாரம் இருக்கு. அதாவது கும்பகோண பட்டீஸ்வரர் கோவில், அதாவது கும்பகோணத்துல அங்க இருக்கிற பட்டீஸ்வரர் ஊர்ல உடையலூர் அப்படின்னு ஒரு சுக்கிர தோஷம் பரிகார ஆலயம் இருக்கு. அங்க போய் பரிகாரம் பண்ணிருங்க. நிச்சயமா கணவன் மனைவரோட ஒற்றுமை அதிகமாக இருக்கும். இது பெண்ணோட ஜாதகத்துல 12 கட்டங்கள்ல எந்த கட்டத்திலனாலும் சரி, சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறாரு, இல்லை எந்த ராசியில இருந்தாலுமே அவங்களுக்கு திருமண தடை, விவகாரத்து பிரச்சனை, இல்லை எந்த பிரச்சனையும் பெரிய இஷ்யூ ஆகி தனியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழல், இல்லைனா ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கக்கூடிய சூழல்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் 12 ராசியில எந்த ராசியிலையாவது சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாங்கன்னா நிச்சயமா இதற்குண்டான அமைப்பு இருக்கு. இதற்கு முதல்ல நீங்க என்ன பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இதற்கு நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருங்க. என்னன்னா, அது திருச்சிக்கு பக்கத்துல திருவானை கோவில் இருக்கும். அங்க தனி சந்ததியா அருள்பாலிக்காரு வீரபத்ரர். இந்த வீரபத்ரர் போய் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை மாலை சாற்றி நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா ரொம்பவே முக்கியமானது. ஒருத்தருடைய திருமணத்திற்கு நீங்க பார்க்க போறீங்க, இல்ல நீங்களேவும் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பார்க்கணும்னு நினைக்கீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய ஜாதகத்துல எந்த கட்டத்திலேனாலும் சரி சூரியன் செவ்வாய் சேர்க்க இருக்குது அப்படின்னு பட்சத்துல முதல்ல நான் சொன்ன இந்த வழிபாடை போய் முடிச்சிருங்க. சரிங்களா? அதாவது திருச்சி பக்கத்துல திருவானைக்காவல் கோவில்ல தனி சந்ததியா அருள்பளிக்கிற வீரபத்ரர் கோவிலுக்கு போய், அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க. இது இன்னொரு கோவில்னு சொல்லலாம். இன்னொரு கோவில் என்ன கோவில் அப்படின்னா, மயிலாடுதுறை சாலை பக்கத்துல பூந்தோட்டம் அருகில ருத்ரகங்கை அதோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கொத்தவாசல் பெரிய கோவில் இருக்கு. அந்த கோவிலுமே ஒரு பரிகார ஸ்தலம் தான். சரிங்களா? இதை நிச்சயமா பண்ணுங்க. கணவன் மனைவியோட ஒற்றுமை அதிகரிக்கும். எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு தன்மையாகவும், எந்த ஒரு இடத்துலையுமே சரி பிரிந்திருந்தாலும் இல்லை நான் மனம் மாறிச்சு, எனக்கு சேரணுங்கிற ஒரு ஆசையும் வருது அப்படிங்கிற மன மாற்றம் கண்டிப்பா இந்த கோவில்ல வழிபாடு பண்றது மூலமா ஏற்படும். நிச்சயமா பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள்.